தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து எல்லா ஊர்லயும் கட்சி தொண்டர்கள் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரைக்கும் 10 தடவை டெல்லியில போய் போராட்டம் நடத்தியிருக்க. 1000 பேர் பேர் வந்திருக்காங்க கைச்சரை போட்டுக்கிட்டு. எந்த கட்சி நடத்திச்சு? ஈழத்தமிழர்களுக்காக நாடு உண்ணாவிரதம் டெல்லியில் இருந்திருக்கிறோம். சேசனை வைத்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். கொலகாரப்பை ராஜபக்சே சாதிக்கு வாரான்னு சொல்லி 1000 பேரோடு நாடு மாகாணம் கடந்து 3 நாட்கள் மரத்து கிளைகளுக்கு அடியே கடந்து அவர் வருவர் என்று கொண்டாடிகளை கொடுத்து கைதாகி வந்திருக்கிறோம். இந்த துணிச்சலும் 4 ஸ்டேட்டை கடந்து போய் போராடுறாங்கிற எண்ணமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் ஏற்பட்டதில்லை. வருத்தப்படக்கூடாது. அப்படி ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? மற்ற கட்சியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். என் தோழர்கள் நடத்தி இருக்கிறாங்க. தன்னலம் அறியாத தொண்டர்கள் 32 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காத்து இதை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக என் சகாக்கள், என் தோழர்கள், கழகத்தின் கண்மணிகள், என்னோடு ஒரு தாய் வயிற்றிலே பிறக்காத என்னுடைய அண்ணன் தம்பிகள், நாங்கள் தமிழகம் பூராவிலும் மோடி வைத்து 9 தடவை கருப்பு கொடி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணி இருக்கும்போதே ராஜபக்சே பதவி பிரமாணத்தை கூப்பிட்டாருன்னு நேரா போய் பிரதமராக போற மோடி கிட்ட 3/4 மணி நேரம் கடுமையாக பேசிவிட்டு இந்த நிமிஷத்துல வந்து கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி ஜந்தர் மந்தர் 1000 பேர் திரட்டி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் கைதானோம். இந்தியாவில் அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற போது அவரை எதிர்த்து எந்த இடதுசாரி சக்திகளும் எந்த முன்னேற்ற சக்திகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. ஒரே ஒரு கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நாங்கள் நெய்வேலியை காத்துக் கொடுத்தோம். பெரியார் மையத்தை மீண்டும் எழுப்ப வாஜ்பாயிடம் வாதாடி அனுமதி வாங்கி கொடுத்தோம். ஹைட்ரோ கார்பனை விரட்டி அடிப்பதற்கு சோழமண்டலம் பூராவிலும் பிரச்சாரம் செய்தோம். நீட்டேறு விரட்டுவதற்கு எச்சரிக்கை கொடுத்த ஆபீச காலி வைத்து ஓடித்தார் தஞ்சாவூர்ல இருந்து. இவரை ஊடகங்களோ தொலைக்காட்சிகளோ ஏடுகளோ மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்ததில்லை. இதனால எனக்கு அந்த வருத்தமும் கிடையாது. நான் பத்திரிகைகளை மதிப்பவன் என்பது மட்டுமல்ல, பொடா சட்டம் மசோதாவாக விவாதிக்கப்பட்ட போது அந்த பொடா கொண்டு வரக்கூடாது என்று வாதித்தவர்கள் நானும் அண்ணன் முரசொலி மாறனும்.